ஒரு கஷ்டமான விஷயம். என்னன்னா, அக்டோபர் 12ஆம் தேதி பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆனா நாங்க இப்போ கொண்டாடுற நிலைமையில இல்ல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க எப்படி எப்படியோ கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பிளான்லாம் போட்டிருந்தோம். ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஆனா எங்க பிளான் நடக்கல. பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. 2-3 நாளா ரொம்ப அதிகமா லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு. கதறலாம், கஷ்டமா இருக்கு, பார்க்கவே முடியல. வயிறெல்லாம் ரொம்ப வலிக்க மாட்டிருக்கு. கதறி கதறி ஒவ்வொரு டைமும் போகும்போது அப்படி கத்துறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமி, ஹர்ஷித்து, ஹர்ஷித்து, அழுவாத சாமி, அழுவாதடி முட்டாயி. கொட்டுப்பா சாமி, நீ அழாதடி முட்டாயி. சரி பட்டு ஹாஸ்பிட்டல் 2-3 நாளா போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது கொண்டாடலன்னா கூட பரவாயில்ல, அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. கொண்டாடிதான் ஆகணும் அப்படின்றது இல்ல. ஏதோ ஒரு இதனால கொண்டாடல, அது கூட எடுத்துங்க. ஆனா அவன் கஷ்டப்படுறதும் எங்களால பார்க்க முடியல. அவன் பிறந்த நாள் அதுவும் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெட்ட எரியுது சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இந்த உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாதது என் பையனுக்கு நடக்குது. இந்த வலி எங்களால தாங்கவே முடியல. ஒரு கடவுள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ரொம்ப எப்படி இப்படி பிஹேவ் பண்றாருன்னு தெரியல. நாங்க ரொம்ப ஆசையா இருந்தோம், இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு கொண்டாடணும், இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பிளான் வச்சிருந்தோம். அவன் அவன் கதறான், பையன் தூங்க முடியல அவனால. என்ன சொல்றது, பெருசா பேச ஒண்ணும் இல்லை. ஆனா அப்படியெல்லாம் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டான், ஆனா முடியல. இங்க இருக்க எங்க ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது இன்னைக்கு எங்க பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு. நாங்களும் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. இத ஒரு வீடியோவா போட ஒன்றும் அவசியமும் இல்லை. ஆனா நாங்க அது ஒரு பெரிய ஆசையா வச்சிருந்தோம். அவனுக்கு செலிப்ரேட் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போறது, அவனுக்கு பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் வீடியோ எடுக்கணும். அப்புறம் செலிப்ரேஷன் பண்றத வீடியோ எடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் ஆனா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வீடியோன்றது கண்டென்ட் எப்ப வேணாலும் வரும், என்ன வேணாலும் கண்டென்ட் எடுக்கலாம். பட் ஆனா அவன் பர்த்டே அப்படிங்கிறது ரொம்ப மெமரியா இருக்கும். யூடியூப்ல அது வீடியோவா போடும்போது அவன் இன்னும் எவ்வளவுதான் ஆனும்போது அவன் அந்த வீடியோவை அவனால பார்த்து அவன் சந்தோஷப்படுவான்.
அது நல்ல ஒரு லெவல் வளர்ந்தா கூட இதுல வீடியோ பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே இப்படிலாம் கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் படணும் அப்படின்னு எல்லாம் நாங்க நினைச்சோம். வீடியோ கண்டென்ட்டுக்காக கிடையாது. அவன் பர்த்டே எப்போனாலும் அதை காட்டி அவனை சந்தோஷப்படுத்தணும். இப்ப அவனுக்கு தெரியாது இப்படிலாம் கொண்டாடணும் அப்படின்னு. ஆனா அது வீடியோவா போஸ்ட் பண்ணும்போது அது அவனுக்கு ஒரு மெமரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அது மட்டும் இல்லாம பையன் ஏன்னா எங்க எங்க அம்மா வீட்டு சைட்ல வந்து அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே பொண்ணுங்க தான். அதே மாதிரி எங்க வீட்லயே வந்து 2 பொண்ணுங்க தான். அடுத்தது வந்து பையன்னா அது வந்து எங்க ஹர்ஷித். அவன் தான் வந்து பையன். அவன் பர்த்டேவை ரொம்ப இதா கொண்டாடணும் அப்படின்னு தான் நினைச்சோம். அது நடக்கல. கொண்டாட்டம்ன்றத விட அவன் கஷ்டப்படுறான் பாருங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்குங்க. அது தாங்கவே முடியல. சொல்ல வார்த்தையும் இல்ல. ஹாஸ்பிட்டல் தான் 2, 3 நாளா அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவன் கோயிலுக்கு கூட்டு போகணும்னு நினைச்சோம். நான் ஆஸ்பத்திரிக்கு தான் எங்களால கூட்டு போக முடிஞ்சது. அப்படியே வந்துட்டே இருக்கு. நிக்கவே இல்ல. லூஸ் மோஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1 ஹவர், 2 ஹவர் அப்படி கழிச்சு வந்தா கூட பரவாயில்ல. கன்டினியூஸா வந்துட்டே இருக்கு. போறான். அடுத்த ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துலயே அடுத்து அப்படி அப்படியே வந்துடுறதுனால, அத வந்து ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலதான் சரி கோயிலுக்கு கூட போல. ஹாஸ்பிட்டல்லயே இதாயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பாவம் பையன். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. கடவுள் வந்து எந்த குழந்தைக்குமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க தயவு செஞ்சு. எங்க பையனுக்கு சீக்கிரமா சரியாகணும். தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க. ரிக்வஸ்டா கேட்குறேன். இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி வீடியோ போடுற ஆளே இல்லை. நாங்க ரொம்ப சந்தோஷமா வீடியோ போடணும்னு நினைச்சோம். வேற யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. எந்த குழந்தையுமே இந்த மாதிரி இதாகக்கூடாது. இனிமேல் குழந்தை சீக்கிரமா சரியாகணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். போதும். Thank you.